கோவிலுக்கு தாயுடன் சாமி கும்பிடச் சென்ற இடத்தில் 10 சவரன் தங்க நகைகளை திருடிக் கொண்டதாக கோவில் காவலாளி அஜித் மீது புகார் அளித்த நிகிதா. நிகிதாவின் புகாரால் அவரை கொடூரமாக விசாரித்து அடித்தே கொன்ற திருப்புவனம் காவல் நிலைய போலீசார். அஜித் மீது நிகிதா அளித்த புகார் உண்மைதானா? விசாரணையில் அம்பலமான நிகிதாவின் மோசடி முகம். அவர் தான் எடுத்துகிட்டு போனார். HRMCயில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன முரணா பதில் சொன்னார். யார் எந்த நிகிதா? போலீசாரால் அடித்தே கொல்லப்பட்ட அஜித் குமாரும் அவர் மீது திருட்டு புகார் அளித்த நிகிதாவும் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் காளி கோவிலுக்கு தாயுடன் சாமி கும்பிடச் சென்ற இடத்தில் தனது காரில் வைத்திருந்த 10 சவரன் தங்க நகைகளை கோவில் காவலாளி அஜித் குமார் திருடிவிட்டதாக நிகிதா என்பவர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வந்தால் இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தார். இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன்னு எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ளே சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் சாவி எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் நாங்கள் வண்டியை அவரை எடுத்துகிட்டு தர சொன்னோம். இப்போ வண்டி எடுத்துகிட்டு தந்தார். அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுனில் செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன். சரி, அவர் தான் எடுத்துகிட்டு போனார். HRMCயில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரித்தப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன முரணா பதில் சொன்னார். எங்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணார். வீல் சேர் கொண்டு வந்தாலும் 500 ரூபா கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். வேற ஒருத்தர் ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்து தான் நான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அங்கே இருக்கிறவங்க CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது இவரே தான் வண்டியை அரைகுறையாக ஓட்டிட்டு வந்திருக்காரு. வேற யாரும் டிரைவ் பண்ணலை சார். இது தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்திடம் சிறப்பு பிரிவு காவலர்கள் ஆக்ரோஷமான விசாரணையை அரங்கேற்றினர். காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் கோவில் பின்புற பகுதியில் தரையில் அமர வைத்து தடிகள், பிளாஸ்டிக் பைப், ஸ்டீல்களை வைத்து கொடூரமாக தாக்கி சித்திரவதைக்கு உள்ளாக்கினர். இக்கொடூர தாக்குதலில் உடல் முழுக்க 40ற்கு மேற்பட்ட இடங்களில் பலத்த காயங்களுடன் அஜித் துடித்து உயிரிழந்தார். அஜித் மீதான தாக்குதலின் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த அவரது மரணம் தொடர்பான வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. அஜித்தை அடித்து சித்திரவதை செய்த சிறப்பு பிரிவு காவலர்கள் ராஜா, சங்கர மணிகண்டன், கண்ணன், பிரபு மற்றும் ஆனந்த் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இவ்வழக்கு தொடர்பாக மாவட்ட SP காத்திருப்போர் பட்டியலுக்கும் DSP பணியிடை நீக்கவும் செய்யப்பட்டனர். தற்பொழுது இவ்வழக்கை CBI விசாரித்து வரும் நிலையில் அஜித்தின் மீது போலீசில் புகார் அளித்த நிகிதாவின் பின்புலம் என்ன, அப்புகாரின் உண்மைத்தன்மை என்ன என்பன உள்ளிட்ட கோணத்தில் வழக்கு விஸ்வரூபம் எடுத்தது. அப்போதுதான் நிகிதாவின் பல திடுக்கிடும் முகங்கள் வெட்ட வெளிச்சமாக தொடங்கின. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ஆலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் ஜெயபெருமாள், சிவகாமி தம்பதியின் மகள்தான் நிகிதா. முனைவர் பட்டம் பெற்ற இவர் கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றி வந்ததாகவும் சொல்லப்படுகிறார். இந்நிலையில் நிகிதா கடந்த 2010ஆம் ஆண்டு கிருஷ்ணன் கோவில் அருகே உள்ள ஒரு கல்லூரியில் படிக்கும்போது அவருடைய ஆசிரியரான ராஜாங்கம் என்பவரது மகன் தெய்வத்திடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி தனது மெகா மோசடியை காட்டியுள்ளார். அப்பொழுது முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இருவருக்கும் நன்கு நெருக்கமானவர்களிடம் பேசி அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 8 லட்சத்தை நிகிதா கேட்டுள்ளார். நிகிதாவின் பேச்சை நம்பி தெய்வம் தனது தந்தை ராஜாங்கத்தின் மூலம் பணத்தை கொடுத்துள்ளார். அதேபோல் அவரது உறவினர் வினோத் என்பவருக்கும் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி அவரிடமும் 8 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். ஆனால் அரசு வேலை வாங்கித் தராமல் ஏமாற்றியதுடன் நிகிதாவின் குடும்பத்தினர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி, தந்தை ஜெயபெருமாள், அவரது சகோதரர் கவியரசு உள்ளிட்டோர் மீது மதுரை திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அது தொடர்பான விசாரணையில் 5வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நிகிதா மற்றும் அவரது தந்தை ஜெயபெருமாள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் நிகிதா பெயிலில் வந்துவிட்டதாகவும் ஜெயபெருமாள் மட்டும் சிறை சென்று பின் ஜாமீனில் விடுதலையாகி உள்ளார். ஏற்கனவே முன்னக்கூடிய அந்த ஜெயபெருமாளுக்கு எங்களுக்கு குடும்ப பழக்கம் இருந்து வந்துச்சு. அப்போ நம்பிக்கையோட
உங்களுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம ஆளுகளுக்கு ஏதாச்சும் நான் நல்லது செய்யணும், நீங்கள் பையனுக்கு வேலை வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. நீ நம்பிக்கையோடு செய்யலாம், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாப்புல. சரிதான்னு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் கொடுத்தோம். வேலை வாய்ப்புக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, நீங்கள் மச்சனைகிட்ட சொல்லிட்டுருக்கேன், பணம் கொடுப்பாப்புல 19ஆம் தேதியும் குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதுக்கு பிற்பாடு பல தடவை வீட்டில் போய் முயற்சி பண்ணி பார்த்தோம் எதுவும் வர மாதிரியே போகிற மாதிரியே. எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? நான் 8 லட்சம் கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் வரல, ஒரு வரையும் ₹10 கிடைக்கல. எங்கள் தாத்தா வழியாக என்ன செஞ்சோம், அந்த நிகிதான்றவங்ககிட்ட பணம் கொடுத்தோம். எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு அவர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார், அவருக்கு 8 லட்ச ரூபா, எனக்கு விஓ வேலை வாங்கி தரதா ஒரு 8 லட்ச ரூபா, மொத்தம் 16 லட்ச ரூபா. இது மட்டும் இல்லை, இவங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபோர்ஜரி குடும்பம். சென்னைக்காரங்க ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. ராமநாடு சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆடு மேய்க்கிறவங்க, அவங்க ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதுபோக புளியங்குளத்தை சேர்ந்த செல்வம்ன்றவர் அவர் ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. நாங்கள் இப்படி எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே படித்த ஒரு லிங்க்கில் கிடச்சி நாங்கள் என்ன செஞ்சோம், வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் என்ன செஞ்சுட்டோம், கொடுத்துட்டோம். அப்புறம் ஒருத்தர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் பசும்பொன் பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுறாரு. இந்த மேட்டரை நீங்கள் இப்படியே விட்டுறாட்டி உங்களை கொலை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி அரட்டுறாரு. அரட்டின பின்னாடி நாங்களும் கொடுத்த காசை பயந்துட்டு என்ன செஞ்சுட்டோம், அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டோம். நாங்கள் கேஸ் போடுறோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தரோம் அப்போ தரோம், இந்த காடை விற்று தரோம் அப்படின்னு சொன்னாங்க. 100 ரூபாயை வந்துட்டு 500 ரூபாய் மாற்ற முடியல, நம்ம கிராமத்தில் இருந்தவங்க. பட் அதை என்ன செய்ய முடியல, மாற்றவே முடியலை. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன்கிட்ட 8 லட்ச ரூபா 16 லட்ச ரூபா நான் கொடுத்தோம் சார். ₹1 கூட நான் இதுவரையும் திருப்பி வரேன் சார். இதுக்கு முழுக்க காரணம் பசும்பொன் பாண்டியன், நிகிதா, அவன் கவியரசு, இவங்க தான் சார். அவங்க அப்பா அம்மா எல்லாருமே தான். இது அவங்க குடும்பமாக சேர்ந்து செஞ்ச ஒரு மிகப்பெரிய மோசடி சார். இதேபோல திருமங்கலம் ஆலம்பட்டியைச் சேர்ந்த சிலரிடமும் அரசு வேலை வாங்கி தருவதாக பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து அது தொடர்பாகவும் 2011ஆம் ஆண்டில் மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் நிகிதா முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். இது தவிர கடந்த ஜனவரியில் திருமங்கலத்தில் உள்ள தனியார் கல்லூரி தாளாளரிடமும் தனது வீட்டை அவரிடம் விற்பதற்கான முன்பணமாக 30 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக ஒரு புகார் அவர் மீது அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மோசடியே வேலை, மோசடியே மூச்சு என மோசடி பின்புலத்துடன் சுற்றி கொண்டிருந்த நிகிதாதான் காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்தின் மரணத்தின் முக்கிய புள்ளி. ஏற்கனவே மோசடி வழக்கில் தொடர்புடைய நிகிதா மடப்புரம் கோவிலில் நகை காணாமல் போனதாக அளித்த புகார் உண்மையானதுதானா? மோசடி வழக்கில் தொடர்புடைய நிகிதா அளித்த புகாரில் அஜித் உயிரிழந்திருப்பது நியாயமா? மோசடி பெண்ணின் புகாரை முறையாக விசாரிக்காமல் அஜித் மீது இப்படி ஒரு நடவடிக்கையா என அவரது உறவினர்கள் கண்ணீருடன் வேதனை தெரிவித்துள்ளனர். நிகிதா தலைமறைவாக இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தான் தலைமறைவாக இல்லை என அவர் கொடுத்த ஆடியோவும் வெளியாகி இருக்கிறது. அவங்களுக்கு தோணுனபடி சொல்லிட்டு இருக்காங்க சார். என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி, எப்போ போலீஸ் போன் பண்ணாலும் நாங்க அவங்களுக்கு பேசிட்டு தான் இருக்கோம். நேரவே நான் போய் ஸ்டேஷனும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு, ஜட்ஜியும் பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சு. அப்புறம் எப்படி சார் தலைமறை? 2வது தடவையும் என்ன நடந்ததுன்னு எழுதி தர சொன்னாங்க, எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்டேஷன்லயே போய், திருப்பூர் ஸ்டேஷன்லயே போய் ஜட்ஜு சாரையும் அவரையும் போய் பார்த்து அவர்கிட்டயும் நடந்தது சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் எப்படி சார் தலைமறைவாவேன்? அஜித் குமார் கொலை சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் அஜித் மீது நிகிதா அளித்த புகார் உண்மையானதுதானா என்பதை காவல்துறை நிகிதாவை அழைத்து விசாரித்தால் மட்டுமே உண்மை வெளிச்சத்திற்கு வரும்.